இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னா, ஒரு பொருளை வந்து நம்மளோட உணர்வு மூலியமாக அடையிறது தான். அது நம்ம இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோன்னா, நமக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை வந்து நம்ம இந்த எண்ணங்கள் மூலியமாக அடைய முடியும். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, மொத்தம் இதில் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் கேட்கணும். அது எந்த மாதிரி கேட்கணுன்னா, சின்ன வயசில் நீங்கள் எப்படி கேட்டிருப்பீங்க, கார் வேணும், பேட் வேணும், பால் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பீங்களா? சின்ன வயசில் எப்படி கேட்பீங்க? அதாவது நான் அதில் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்காம உங்கள்கிட்ட நீங்களே கேட்கணும்னு சொல்ல வரேன். இது 2வது ஒன்று என்னென்னா, கற்பனை பண்ணுறது. இந்த கற்பனை பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு பேட் வேணும்னா, அதை வந்து அதை வச்சு நீங்கள் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி கற்பனை பண்ணணும். அதை வந்து எப்படி 6 அடிப்போம், எப்படி 4 அடிப்போம், பிச்சில் எப்படி நின்று 4 அடிப்போங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணணும். அது வந்து பால் வந்து எப்படி 6 பவுண்ட்ரி போகுது அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அது கற்பனை பண்ணணும். அந்த இடத்துல அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட அந்த பேட்டு இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கற்பனை பண்ணணும். 3வது வந்து என்னென்னா, நீங்கள் கற்பனை பண்ணிடுவீங்க, அது கேட்கணும். அதை வந்து நம்பணும். அதை வந்து எப்படி நம்புறதுன்னா, ஆல்ரெடி அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குங்கிறத நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்ப தான் அது வந்து உங்களுக்கு வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சாத்தியமானு கேட்டால் அது சாத்தியம்தான். எப்படி இதை சொல்கிறோம்னா, இப்போ நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் எல்லாமே எண்ணங்களால் ஆனது தான். யாராவது ஒரு ஆளோட எண்ணம் மூலியமாக தான் அந்த பொருள் வந்து அது உருவாகியிருக்கும். அது நம்ம கண்ணு முன்னாடி இப்போ அந்த பொருள் நம்ம கண்ணால் அதை பயன்படுத்தியிருக்கோம். நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பென்சிலு, பேனா, ரப்பர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அது யாராவது ஒரு ஆளோட எண்ணத்தில் தான் ஃபஸ்ட் வந்து தோன்றியிருக்கும். அதுக்கப்புறம் அது பொருளாக மாறியிருக்கும். ஆல்ரெடி அது கிடச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு கிடச்சிட்டா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். கற்பனை பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ண அது உங்கள்கிட்ட அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்களோ அதை நீங்கள் இப்போயே நீங்கள் அந்த வேலை அப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோடனே அங்கே பேப்பர் ஃபைலெல்லாம் படிப்பீங்களா? அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உட்காந்து நீங்கள் இப்போ படிக்கணும். கவர்மெண்ட் ஜாப்பில் காலையில் எழுந்திரிச்சோன்னே நியூஸ் பேப்பரை படிப்போம். அதை வந்து நீங்கள் இப்போ பண்ணணும். நியூஸ் பேப்பர் நீங்கள் டெய்லி ரொட்டீனாக மாற்றணும். இது எந்த நேரத்தில் பண்ணணும்னா, எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நைட்டு பண்ணுறதும் நைட்டு தூங்கும்போது நீங்கள் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு நீங்கள் எழுந்திரிங்கன்னா 5 மணிக்கு படுத்துக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நான் போக போகிறேன் அப்படின்ட்டு எழுந்திரிச்சா நீங்கள் அந்த வேலையை வந்து நீங்கள் அன்றைக்கி ஈஸியாக செஞ்சுருக்கீங்க. இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் நீங்கள் எந்த அளவு டீப்பாக பண்ணுறீங்களோ அது வந்து உங்களோட இலக்குக்கு வந்து சீக்கிரம் போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒன்றுமே கிடையாது. மெடிடேஷன் பண்ணணும். கற்பனை பண்ண வந்து அது ஈஸியாக இருக்கும். மெடிடேஷன் பண்ணுறது கற்பனை பண்ணால் மட்டும் போதாது, அதை ஃபீல் பண்ணணும். உங்கள் கையில் கிரிக்கெட் பேட் இருக்குன்னா அந்த பேட் உங்கள் கையில் பிடிச்சிருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ணணும். அப்போ தான் அது உங்கள் மைண்டுக்கு வந்து அது ரியலாக இருக்கிற மாதிரி அது வந்து இது பண்ணிக்கணும், ஏமாற்றிக்கிறோம். இது எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த நீங்கள் நினச்சதை வந்து நீங்கள் கிடைக்கிற வரையும் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஜெயிக்கிற வரையும் இதை பண்ணி தான் ஆகணும். அதை நம்புங்க, அதை உணருங்க. உணர்ந்தா அது சீக்கிரமாக ரொம்பவே